பொண்ணு கூப்பிட்டு வரப்பே மேக்கப்னு போடுவாங்க. மேக்கப் பொம்பளைங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரிக்கெலாம் நம்ம ஓவர் மேக்கப் போட்டாங்க. அதில் தான் நான் மாட்டினவன். அந்த மேக்கப்பே அப்படிங்கிறது பொய். ஆக வருகின்ற பொழுதே மேக்கப்போட வராங்க. ஒன்று இப்போ சமீபமாக கேட்டேன் ஒரு பாட்டு, ஒரு கவிஞர் எழுதியிருக்காருங்க ஐயா. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் அப்படிங்கிற இவ. அதுக்கு அவன் சொல்றான், பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன், நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன், ரோஜாவை தாலாட்டும் தென்றல். இந்த பாட்டு, இந்த வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன். நம்ம கிட்ட நோட்டு இருக்கிற வரைக்கும் விட்டு ஆட்டி விட்டுருவாங்க. இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். நோட்டு இல்லை அப்படின்னா, பணம் இல்லைன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்குவா. இதுதான் அந்த மேட்ரு. அது தெரியாமல் நம்மால் சொல்கிறான், பூவில மெத்தையை தைச்சி கண்ணுக்குள் மங்கையை வச்சு நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன் அப்படிங்கிறானே. கோமணம் கூட மட்டும் மிஞ்சாது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க இவ்வளோ பேச மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு வருன்னு கத்திக்கிட்டு இது மாதிரி பேசி உட்காருமா அம்மா. பொம்பளைங்க இந்த காலத்துல பேசக்கூடாதுங்கல்ல. ஆம்பளைங்க அந்த காலத்துல இப்படி இருக்க மாட்டாங்க, இவ்வளவு சேட்டை பண்ண மாட்டாங்க. இந்த காலத்துல தான் நீங்க இவ்வளவு சேட்டை பண்றதுனால அதாவதுமா நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? செவனேன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க நேச்சும் பாவம். சரி, எதுக்கு சொல்றேன்னா, பெண்களுக்கு பொதுவாக ஒரு 4 குணங்கள் சொல்லுவாங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த 4 குணங்கள் பெண்களுக்கு வேணுங்க. அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கு அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி 4 குணங்கள் ஆண்களுக்கு உண்டு. அச்சம்னா என்னன்னா, பொம்பளைங்க அச்சப்படணும். அச்சப்படலனாலும் அச்சப்படுற மாதிரி நடிக்கணும். இப்போ புருஷங்காரனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, அப்படி கையை ஓங்கிட்டு போகிறான். ஐயோ என்னங்க ஏங்க நடிக்கிறீங்க, அதுக்காக எங்கள் அப்பா கட்டி வச்சாரு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நம்ம கையை வாங்கிட்டு போகும்போது நம்ம கையை போட்டு முறிச்சு நொங்குன்னு போட்டு குத்துனா அது பொம்பளையே இல்லை. அது புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மானங்கட்ட பொழப்புனா மாணிக்காமா எங்கள் ஊரில் இதெல்லாம் வந்து வேற பேசிக்கிட்டு நம்ம சொல்லிவிட்டேன், எந்திரிச்சா குட்டி போடுவோம். அதனால உட்காந்துக்கிட்டாரு. உங்கள் புகழை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், மடம்ங்கிறது பெண்களுக்கு உரிய ஒரு குணம். மடம்னு என்ன தெரியுங்களா? தெரிந்த ஒன்றை தெரியாத மாதிரி காட்டணும் பொம்பளைங்க. தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தெரியாது. இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு நம்ம சம்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். மெரினா பீச்சுக்கு அப்படி சம்சாரத்துக்கு கூட்டு போய் பார்ப்பல, தான் கடல் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்காரி சொல்லணும், ஐயோ கல்யாணம் நடந்து இதுதான் ஒரு அருமையான சூப்பருங்க, என்னங்க அலை இப்படி வருது, ஆகா ஐயோ இப்போ சூப்பராக இருக்குதுங்க அலை, ஐயோ சுண்டல் வாங்கி கொடுங்க ஐயோ அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போட மானம் கட்டவனே, போன வருஷமே எங்கள் அப்பா என்னை கூட்டு வந்தது காட்டிவிட்டான், நீ வேற கூட்டு வந்து போடன்னு துரத்தக்கூடாது. அச்சம், மடம், நாணம்னா என்ன? அப்படி பொது இடத்துல வந்து பேசுறதுக்கு வெக்கப்படணும். இந்த நாணம்னா அப்படி வெக்கப்படணும். இப்படி யாராவது ஒரு வீட்டில் ஒரு நண்பர் வந்து அப்படி வந்து எங்க உங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு கேட்டால் கதவு சந்தல் நின்றுக்கிட்டு, ஐயோ நீங்கள் யார், எப்போ வந்தீங்க, ஐயோ அவர் எங்கேயும் வெளியே போயிருக்காரு, நான் அவர்கிட்ட, சரி நீங்கள் வந்தால் நான் யாருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பிட்டே வாடா, நேற்று நீ அவனு தான் தண்ணி அடிச்சிங்க, சப்புன்னு அடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெண்களுக்கே உரிய ஒரு குணங்கள்ங்க. அந்த காலத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க வந்து ஆம்பளைங்களுக்கு துணையாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன் இந்த 10 வருஷம் டிஃபரன்ஸ் ஏன் தெரியுமா சார்? 30 வயசு ஆம்பளைங்கன்னா 20 வயசு பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவனுக்கு 60 வயசு ஆகும்போது இவளுக்கு 50 வயசு ஆகும், அவனுக்கு 70 வயசு ஆகும்போது இவளுக்கு 60 வயசு ஆகும். அப்படி தள்ளாடி நடக்கும்போது அப்படி கையை பிடிச்சி வீட்டுக்காரனை கூட்டு போய், ஏன்னா காலம் பூரா உழைக்கிறவன் புருஷங்காரன், அந்த உழைப்புக்காக கொடுக்கக்கூடிய மரியாதைக்காக ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸை கல்யாணம் பண்ணி வச்சு அன்றைக்கி பண்ணாங்க சார். இன்றைக்கி எல்லாம் பூரா வேலைக்கு போய் அவன் சொல்கிறாடே, இங்கே வா, உனக்கு எவ்வளோ சம்பளம்? 40,000 ரூபா. எனக்கு அதே, இங்கே வா மானம் கட்டவனே, வாடா, முடிஞ்சா உன் கூட வாழ்கிறேன், இல்லைன்னா ஓடிப்போ அப்படின்னு துரத்துறான். வேலைக்கு போயிட்டாங்க சார். இன்னைக்கு அந்த காலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பெண்களை வந்து கொடிம்பாங்க. கொடினா என்ன? ஒரு கொம்பை வந்து அப்படி பற்றி இருந்து வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை. முன்பெல்லாம் பெண்கள் கொடி, இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர்கள் வெடி. ஆமாம், பூரா ட்ரெஸ்ஸும் பூரா மிடி அப்படி ஆகி போச்சு. என்ன பண்ண, ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் மெட்ராஸுக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த வீட்டுக்காரன் வந்து படார்னு ஒரு அறை அரைஞ்சு போடுவான். யாரை? மகளை. அவள் லெட்ரு போடுவா. என்னன்னு, அப்பா, அலுவலகத்தை விட்டு உங்கள் மருமகன் லேட்டாக வந்தார், என்னை ஏன் லேட்டாக வந்தீர் என்று கேட்டதற்கு என்னை அடித்து விட்டார் அப்பா அப்படின்ட்டு இன்லான் லெட்டரில் லெட்டர் போடுவா. 3 நாள் கழிச்சு அந்த லெட்டர் இங்கே வரும்.
இந்த லெட்டரை அந்த அப்பா எடுத்து பார்ப்பாரு. அட பாவி பயல, மனசார என் பிள்ளையை அடிச்சு விட்டியாடா, அட ராஜாரி பையா, டே என் பிள்ளை இப்படி அடிச்சு விட்டியாடா, கமலம் நம்ம பிள்ளையை அடிச்சு விட்டான், கமலம் மருமம் அடிச்சு விட்டான் அப்படின்ட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு காலையிலேயே கிளம்புவார். கிளம்பி சாயந்தரம் ஆகும் மெட்ராஸ் போகிறதுக்கு. அவர் அப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நினைப்பாரு, இந்த பிள்ளையும் சும்மா இருந்திருக்க மாட்டான், மானம் கட்டவன், ஏதாவது ஒன்று கிடக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன கொஞ்சமான ராவடியா பண்ணா, கடைசியாக போக உங்கள் அம்மா 4 பவுன் சைனா வாங்கிட்டு போயிட்டா, நான் பிள்ளையும் இவ்வளோ சும்மாவே இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவார். மருமக மேலே கோபமாக இருந்தால் அந்த அப்பா அங்கே போன உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் அவங்க வீட்டில் போய் காலிங் பெல் அடிப்பார். அடித்த உடனே மருமகன் தான் வந்து கதவை திறப்பான். மாமா எப்போ மாமா வந்தீங்க ஷர்மிளா பாரு மாமா வந்திருக்காருன்னு உள்ளே ஓடுவான். ஓடின உடனே அவன் அந்த பிள்ளை திருத்துன்னு, அப்பா எப்பப்பா வந்தீங்க, என்னப்பா சொல்லாதே வந்தீங்க அப்படின்பா. இவர் போனவருக்கு ஒன்றுமே புரியாது. என்ன காரணம்னா லெட்ரு வர்றதுக்கு 3 நாள், இவர் போகிறதுக்கு 1 நாள், 4 நாளில் சம்சாரத்தை கரெக்ட் பண்ணிருப்பா. மருமகன் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடுவார், சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரதுக்கு போயிடுவார். உடனே தன்னுடைய மகக்கிட்ட அப்பா கேட்பார், அப்பா ஏற்கனவே மருமகன் அடிச்சிட்டான்னு லெட்ரு போட்டியேம்மா, அதுக்காக தான் வந்தேன். உடனே அவள் சொல்லுவா, ஏன் நீ அம்மா அடிச்சதே இல்லையா, இதுக்காக வந்த அப்படின்னு. யார் இல்லை நல்லா இருந்தா சரிக்கண்ணு அப்படின்ட்டு அங்கே போட்டதை சாப்பிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். நான் சொல்கிறது 30-25 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு நினைத்து பாருங்கள், யாரையாவது நம்ம வீட்டுக்காரி ஒரு தட்டி விட்டோம்னா உடனே செல் எடுக்கிறான். அப்பா அந்த மானங்கட்டவன் என்னை அடிச்சு விட்டான்பா, என்னை அடிச்சு விட்டான்பா. உடனே அவன் அப்பங்காரன், ஐயோ நான் இப்போ 10 பேர்த்து நான் கூட்டுற மாதிரி கொன்னே போடுறேன் பாரு ஐயோக்கிய பையனை அப்படின்ட்டு வர. இல்லைப்பா நானே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், நைட்டி போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அப்படி நைட்டி போட்டு வந்துட்டியா, வா வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. இந்த செல்லு வந்ததுனால நினைச்சதெல்லாம் பேசக்கூடிய நிலைக்கு ஆகி போச்சுங்க இன்னைக்கு, தெரியுங்களா? ஆக பொய் சொல்றது மட்டுமல்ல, நினைச்சதெல்லாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான தாய்மார்கள் தான் அந்த பெண்கள். வாழ்க்கையில் அதிகமாக பொய் பேசி குடும்பத்தையே வந்து ஒழிச்சு கட்டுறது பெண்களே 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 அப்படிங்கிறத என்னுடைய பதிவாக. இன்னைக்கு குடும்பத்துல அதிகமா பொய் சொல்றதே இந்த அப்பா அம்மா 2 பேர் தான் ஐயா. எங்க அம்மா இப்பந்தான் மன்மோகன் சிங்கை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா எங்க அப்பா மிஞ்ச வரல, நான் இப்பந்தான் ஒபாமாவை பார்த்துட்டு வரேன் பாரு. இப்படிதான் எங்க வீட்டுல மாத்தி மாத்தி இந்த அப்பாவும் அம்மாவும் போய் சொல்லுவாங்க. ஐயா இன்னைக்கு சமுதாயத்துல உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே கூட்டு குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு தனி குடும்பமா மாறுறது தான். இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இந்த வீட்டுல உள்ள இந்த அம்மாமார் தான். கல்யாணம் முடிஞ்சு வந்த பஸ்னாலே எல்கேஜி பிள்ளை போய் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, என்னங்க உங்க அம்மா என்னை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, உங்க தங்கச்சி வேலையே பார்க்க மாட்டேங்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. இதை கேட்ட அந்த அறிவாளி கணவரும் மனைவி சொல்லே மந்திரன்ட்டு பின்னாடியே பேர வேண்டியது. இப்படிதான் வந்த நாளே இந்த அம்மாமாரெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சார் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு 2 விருந்தாள்கள் வந்தாங்க. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னாங்க. உடனே அவங்க இல்லைங்க நான் வெளியே போக வேண்டியிருக்கு சாப்பிட முடியாதுன்னாங்க. உடனே எங்கள் அம்மா இல்லைங்க சப்பாத்தி குருமா எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. உடனே அவங்க இல்லைங்க அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நாங்கள் போக வேண்டியிருக்குன்ட்டு போயிட்டாங்க. உடனே எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. சார் நான் தான் அவங்க சாப்பிடலையே, நம்ம ஃபுல் கட்டு கட்டலான்னு கிச்சனுக்கு போய் பார்த்தா காலையில் அவிச்ச இட்லி சார் காஞ்சி போயிருக்கு. பார்த்தீங்களா சார், சாதாரண சாப்பாடு விஷயம் இதுல கூட எங்க அம்மா உண்மையே சொல்ல மாட்டேங்காங்க. சார் ஏமா நீ தான் எதையுமே சமைக்கலையே எதுக்கு போய் சொன்னேன்னு கேட்டா, அவங்க சாட மாட்டாங்கன்னு தெரியும்டி அதான் பீரா விட்டேங்காங்க. சார் பார்த்தீங்களா சார், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு எங்கள் அம்மா பொய்யா மட்டும்தான் சார் சொல்லுவாங்க. அதுக்காக எங்கள் அம்மா தான் பொய் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்கள் அம்மா பொய் சொல்லி கிணத்தை தாண்டினா எங்கள் அப்பா பொய் சொல்லி கடலையே தாண்டிடுவார் சார், அவ்வளோ பொய் சொல்லுவார். இப்படி தான் ஒரு நாள் எங்கள் அப்பா நல்ல ட்ரிங்க்ஸ் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எங்கள் அம்மா கால் பண்ணி என்னங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் அப்பா சின்ன பாட்டி இறந்துட்டாங்கம்மா அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எங்கள் அம்மா சின்ன பாட்டி ரொம்ப நல்லவங்களாச்சே, சரி நம்மளும் போகணும் இல்லைன்ட்டு என்னையும் கூப்பிட்டு அங்கே போகிறாங்க. வாசல்ல அந்த சின்ன பாட்டி என்னம்மா நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்காங்க. சார் எங்கள் அப்பா என்ஜாய் பண்ணுறதுக்கு உயிரோடு இருக்க ஒரு பாட்டிக்கே எங்கள் அப்பா சமாதி கட்டியிருக்காரு. இப்படி தான் சார் எங்கள் அப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய்ய மட்டும்தான் சொல்லுவார். அதனால தான் சொல்கிறேன், குடும்பத்தில் அதிகமாக பொய் சொல்கிறது இந்த அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான். சார் ஐயா குடும்பத்துல அதிகமா பொய் சொல்றது மனைவி தாங்க அப்படின்னு மனைவியாகி நான் பேச வந்திருக்கையா. ஐயா குடும்பத்துல நாங்க சொல்ற பொய்யெல்லாம் எதுக்கு சொல்றோம்? நல்ல காரியத்துக்காக சொல்லுவோம், தீமையான எதுக்குமே பொய் சொல்ல மாட்டோம். சொல்லுத பொய் நல்லதுக்கு சொல்லுதேளோ? ஆமா ஐயா, இந்த பஸ்ல அரை டிக்கெட் எடுக்கிறதுக்கு பொய் சொல்லுதேள, அது யாருக்கு நல்லது?
ஒரு 10 வயசு பையனை ட்ரௌசரை கலத்தி பஸ் சீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கா சார். அவன் வெக்கத்துல கூனி குறுகி போய் உட்காந்துருக்கான். கண்டக்டர் வந்து எத்தனை வயசுங்காரு? 2.5 வயசு. எந்திங்காரு. இவன் சொல்லுது அவன் எந்திரிச்சா நிக்காங்க. அவன் உள்ள சீட்டுக்கு அடியில படுத்து கிடக்கான் சார். ஐயா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குயா. எது நாட்டை கிடைக்கிறது அர்த்தமா? ஒழுங்கா உழைச்சு கொண்டு கை நிறைய பணம் தந்தீங்கன்னா உண்மையை சொல்லுவோம். அந்த அதுலயுமே உங்களுக்காக தான் ஐயா பொய்ய சொல்றோம். ஐயா குடும்பம்னு சொல்றது ஒரு பஸ் மாதிரியா. அந்த பஸ்ஸ எந்தவித ஆபத்தும் விபத்தும் இல்லாம எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல போய் சேர்க்கணும்னா குடும்ப பொறுப்புள்ள எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பொய் சொல்லித்தாயா ஆகணும். ஐயா நாங்க சொல்லக்கூடிய பொய் இருக்கே அதை விதவிதமா சொல்லுவோம், ரகரகமா சொல்லுவோம். ஐயா ஐயா கணவன் சொல்றவரு தன்னுடைய மனைவிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும், ஒரு அன்புக்குள்ள வச்சிருக்கணும். அந்த அன்பு வேற யாருக்கும் போயிடக்கூடாது. அம்மாவுக்கு போக கூடாது, அண்ணனுக்கு போக கூடாது, தம்பிக்கு போக கூடாது அப்படின்னு நினைப்பாரு. நியாயமான ஒண்ணுதான். இருந்தாலும் எங்களுக்கும் தாய்ப்பாசம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவர் போக கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டு போவையா. எங்க போறோம்னு சொல்லுவோம்? கோயிலுக்கு போறோம்னு பொய்ய சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போவையா. உங்களுக்கு மட்டும் தாய் பாசம் இருக்கணும், எங்களுக்கு நாய் பாசமா இருக்கணும். உங்களை யாரையா எங்க ஆத்தா ஐயாவை நாங்க பார்க்க கூடாது என்ன? உங்களை கல்யாணம் பண்ணி வந்தாச்சுன்னா முத நாளே விரட்டிடணும். அவ ஆத்தா ஐயா இருக்கா, எங்க ஆத்தா ஐயா காணும். ஒரே நாள்ல பினிஷ்டு. ஐயா அந்த பொய்யையும் நாங்க எதுக்காக சொல்லிட்டு போறோம்னா அவரு இதயம் பாதிக்கப்படக்கூடாதேன்னு சொல்லிதான் அந்த இடத்துல பொய்ய சொல்லிட்டு போறையா. ஒரு போன் கால் வருது. என் தம்பி போன் பண்றான். அக்கா அக்கா ஏக்கா எனக்கு செலவுக்கே பணம் இல்லக்கா, ஒரு 1000 ரூபா கொடுக்கா அப்படின்னா. நீ வா உனக்கு தாரேன், ஆனா ஒரு கண்டிஷன், மச்சான் 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துடணும், அப்பதான் நான் அவருக்கு தெரியாம தர முடியும்பா, தெரிஞ்சு அவர் வருத்தப்படுவாருப்பான்னு சொல்றேன். ஒரு 5:30 மணி இருக்கும், கதவு திறக்க சத்தம் கேட்டுச்சு. ஆகா தம்பி வந்துட்டான், ஓடி போய் காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உத்து பாக்குறேன். எங்க மச்சானே வந்துட்டாரியா. என்னங்க சீக்கிரமே வந்துட்டீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்க உடனே அவர் சொல்றாரு, சி நீலாம் ஒரு பொம்பளையாடி, வீட்டுக்காரரை பார்த்து கேட்கற கேள்வியாடி இது அப்படின்னு. இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்களே, எதுவும் உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சு வாங்க தான் முகத்த கழுவிட்டு காப்பியை குடிங்கன்னு சொன்னேன். அடுத்தாப்புல ஒரு சவுண்ட் எக்கான்னு கேக்குது. வந்துட்டான் தம்பி. வந்த உடனே இவருக்கு முகம் ஒரு மாதிரி மாறுது பார்த்துக்கோங்க. நான் பார்த்தேன் இது கதைக்கு ஆகாது, ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணுமேன்னு சொல்லி உள்ள போய் யோசித்தேன். அந்தோனியார் கோயில் பக்கத்துல ஒரு டெய்லர் கடையில அக்கா 2 பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கையா, அதை வாங்கிட்டு வந்துருவியாடா அப்படின்னு கேட்டேன். அவனும் சரிக்கா அப்படின்னா. நான் உள்ள போய் ஒரு 500 ரூபாய்க்குள்ள இன்னொரு 500 ரூபாயை மடக்கி வச்சு அதுக்கு மேல எனக்கு 100 ரூபாய் நஷ்டம் வேற இப்போ, அதுக்கு மேல இன்னொரு 100 ரூபாயை சுத்தி அவன் கையில கொண்டு கொடுத்து, ஐயா பிளவுஸ வாங்கிட்டு வா, ஆனா நீ இப்ப கொண்டு வர வேண்டாம், நீ வீட்டுல வச்சுக்க, அக்கா நாளைக்கு உன் பிள்ளைகளை பார்க்க வருவல்ல அப்ப வந்து வாங்கிக்கிறையான்னு சொல்லி அவனை ஒரு பொய்ய சொல்லி கொடுத்து அனுப்பிட்டையா. ஏன் இந்த பொய்ய சொன்ன? தம்பிக்கு ஒரு உதவி செய்யணுமே, அப்படி உதவி செய்யறது அவங்க வருத்தப்படக்கூடாதே அப்படின்னு சொல்றதுக்காக, அதுவும் ஒரு நன்மைக்கு தாயா சொன்னேன். ஆகவே குடும்பத்துல அதிகமாய் பொய் சொல்றது மனைவி 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 தாங்க. மேடைக்கு சி முருகேசன் மற்றும் அவரது மனைவி ஜெயலலிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க வாங்க. இவர்கள் இருவரும் தூத்துக்குடி சில்லூர்புரத்தை சார்ந்தவர்கள். இருவருக்கும் திருமணம் ஆகி 15 ஆண்டுகள் ஆகின்றது. இவர்கள் இருவருக்குமே பார்வை கிடையாது. இறைவன் இவர்களை சோதித்து விட்டாரா என்னவோ தெரியவில்லை. இருவருக்கும் பார்வை இல்லை. பார்வை இல்லை என்றாலும் கண்ணை இழந்தாலும் தன்னை இழக்காமல் வாழ்கிறோம் என்று இந்த பெண்ணை கரம் பிடித்து இவர் 15 ஆண்டுகள் இந்த முருகேசன் வாழ்க்கை நடத்தியிருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் 2 பிள்ளைகள். ஒரு மகன் 9ஆம் வகுப்பு படிக்கின்றார், ஒரு மகள் 8ஆம் வகுப்பு படிக்கின்றார். இவர்கள் இருவரும் பத்தி வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 பிள்ளைகளையும் பெற்று அவர்களை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னவுடன் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில், சேலம் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த 5000 ரூபாய் காசோலை இவர்களுடைய இந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக இங்கே வழங்கப்படுகிறது. இந்தாங்க. சேலம் ஏவிஆர் சொர்ணமுகால் அதன் சார்பாக இந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் காசோலை உங்க கையில் கொடுக்க வழங்கப்படுகிறது. ஐயா தான் வாங்கிக்கோங்க. நன்றி.
செங்கோட்டை கணேசன் அவர்கள் 2000 ரூபாய் கொடுங்க. மேலப்பாளையம் AKY டிம்பர் சார்பாக 5000 ரூபாய். செந்தில்குமார் அவர்கள் எவ்வளவு? 1000 ரூபாய். நன்றி. மொத்தம் 15000 ரூபாய் காசோலையும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் கொடுத்த ரொக்கத்தொகை 8000, மொத்தம் 23000 ரூபாய் இந்த முருகேசன் ஜெயலலிதா அவர்களுடைய பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு வழங்கப்படுகிறது. இந்தாங்க.